அனஸ்தீசியா பற்றி பார்க்க போகிறோம். ஜென்ரல் அனஸ்தீசியாவில் வந்து இன்ஹலேஷன் வந்து கேஸஸ் இருக்குது. நைட்ரிக் ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு, நைட்ரிக் ஆக்சைடு இன்ஹலேஷனில் வந்து கேஸஸ் அண்ட் லிக்விட் ரெண்டாக பிரியுது. இதில் வந்து கேஸஸில் வந்து நைட்ரஸ் ஆக்சைடு, சைக்ளோப்ரோபைன், அதுக்கப்புறம் நர்வ் அனஸ்தட்டிக் ஜாந்தின். லிக்விடில் வந்து என்னென்னா ஈத்தரு ஹாலத்தின், என்ஃப்ளோரு, அதுக்கப்புறம் வந்து ஐசோஃப்ளோரைன், மீத்தாக்சிஃப்ளோரின், டெஸ்ஃப்ளோரின், சிஓஃப்ளோரின் இருக்குது. இப்போ வந்து சிஓஃப்ளோரின் இருக்குது. Intravenous anesthesia வந்து these are including the agent of thiopental sodium, methoxytone, thiopental sodium, methoxytone, propofol, அதுக்கப்புறம் வந்து propofol, அதுக்கப்புறம் ப்ரோப்போஃபால் இருக்குது. இப்போ வந்து இண்டியூசிங் ஏஜென்ட்டு, அதுக்கப்புறம் டிசோசியேட்டிவ் அனஸ்தீசியா, ஆப்பியாய்டு அனல்ஜெசிக்காக இருக்குது. பென்சோடைசிஃபமில் இருக்குது. இப்போ வந்து இண்டிகேட்டிங்கில் வந்து தியோபென்டான் சோடியம், மெத்தோஹெக்சிடோன், ப்ரோப்போஃபால், அதுக்கப்புறம் வந்து ப்ரோப்போஃபால், இட்டாமெத்தாடேட், அதுக்கப்புறம் டீஆக்டிவேட்டட் டிசோசியேட்டிவ் அனஸ்தீசியாவில் வந்து கீட்டமின் இருக்குது. ஓபியாய்டு அனல்ஜெசிக்கில் வந்து ஃபென்டனைல் இருக்குது. பென்சோடைசிஃபம் இருக்குது. இப்போ வந்து மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஜென்ரல் அனஸ்தீசியாவில் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷனில் வந்து ஐவி இருக்குல்ல, இன்ட்ராவீனஸ் ஐவி அனஸ்தீசியா போட்டுட்டு காபா ரிசெப்டார் ஆஃப் சேனல், குளோரைட் சேனல் இருக்கா, காபா ரிசெப்டார் ஆஃப் குளோரைட் சேனலில் போய் இது வந்து என்ன பண்ணுதுன்னா இன்க்ரீஸ் த இன்ஹிபிட்ரி ஆஃப் நியூரோ டிரான்ஸ்மிஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. அதாவது இன்ஹிபிஷனை வந்து ரொம்ப அதிகப்படுத்துது நியூரோ டிரான்ஸ்மிஷனில். டிப்ரெஸ் த சீனஸ் வந்து டிப்ரெஸ் பண்ணுது. இப்போது இந்த இன்ஹலேஷன் அனஸ்தீசியாவில் வந்து இது இன்ஹிபிட் தி கிளைசின் கேட்டட் குளோரைட் சேனலில் வந்து இன்ஹிபிட் த நியூரோ டிரான்ஸ்மிஷன் பண்ணுது. இப்போ கீட்டமின் வந்து என்ன சொல்கிறதுனா, கீட்டமின் வந்து N-மெத்தைல், அதுக்கப்புறம் வந்து டிஸ்ப்ரோசஸ் வந்து ஆஃப் த ரிசெப்டர் போட்டு நைட்ரஸ் ஆக்சைடு கீட்டமின் இதெல்லாமே வந்து N-மெத்தைல் டிஸ்பர்ஷன் ரிசெப்டரில் போய் இன்ஹிபிட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து இன்ஹலேஷன் அண்ட் ஐவி வந்து இது பண்ணாங்கன்னா இது இன்ஹிபிட் த நியூரோனல் ஆக்டிவிட்டி வந்து இன்ஹிபிட் பண்ணுது. இப்போ வந்து இதோட யூசஸ் பற்றி பார்க்க போகிறோம். யூசஸ் என்னதுன்னா, இட் இஸ் அ ஸ்ட்ராங் அனல்ஜெசிக்காக இருக்குது. இஸ் இன்டியூசஸ் டு த ரேபிட் ஸ்மூத் இண்டக்ஷன் ஆஃப் த ரேபிட் அண்டு அதுக்கப்புறம் ஸ்மூத்தாக இருக்கும், நான் இரிட்டண்ட்டாக இருக்கும், நான் இன்ஃப்ளேமபிளாக இருக்கும். ரெக்கவரி ஆஃப் த ரேபிட் ரெக்கவரி வந்து ரேப்பிடாக இருக்கும். போஸ்ட் ஆப்ரேட்டிவ் அதுக்கப்புறம் நர்வஸ் நாட் சிக்னிஃபிகன்ஸ் வந்து ஏதாச்சும் நாசியாக எதுவுமே வராது. அதுக்கப்புறம் லிட்டில் எஃபெக்ட் ஆஃப் அதுக்கப்புறம் வந்து ரிப்பேராக இருக்கும். வேஸ்குலர் ஃபங்க்ஷன் இருக்கும். ஐடியல் ஃபார் தி காம்பினேஷனாக இருக்குது. இட் இஸ் அ நான் டாக்ஸிக் இன் லிவர், கிட்னி அண்ட் பிரெயின், குயிக்லி ரிமூவ் ஃப்ரம் த லங்ஸ். அதுக்கப்புறம் வந்து இட் இஸ் அதுக்கப்புறம் இன்குவாசியன்சியாக இருக்குது. இப்போ வந்து ஏடிஆர் வந்து எக்ஸ்பென்சிவாக, இது வந்து இன்எக்ஸ்பென்சிவாகவும் இருக்குது. இப்போ வந்து ஏடிஆர் வந்து அதுக்கப்புறம் பொட்டன்சி வந்து லாஸ் ஆகுது. இட் ஷுட் பி யூசஸ் ஃபார் த அதுக்கப்புறம் வந்து அதர் ஏஜென்ட் வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் அதர் ஏஜென்ட் யூஸ் பண்ணால் பொட்டன்ட் வந்து லாஸ் ஆகுது. புவர் மசில் ரிலாக்டண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து NO2 வந்து டிஸ்பிளேஸ் த நைட்ரஜன் அண்ட் ஏர் ஃபில்டு கேவிட்டி ஆஃப் என்டரிங் இன்டு த ஃபாஸ்ட் கேவிட்டி. அந்த நைட்ரஜன் வந்து ஃபாஸ்ட் கேவிட்டி இதில் வந்து ஏதோ ஒன்று பண்ணுது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா ரிசல்ட் வந்து எக்ஸ்பேன்ஷன் கேவிட்டி, ரிசல்ட்டிங் இந்த எக்ஸ்பேன்ஷன் கேவிட்டி. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து நியூமோதொராக்ஸ் அண்ட் ஏர் எம்போலிசம் சச்சஸ் பேஷண்ட் இந்த அதுக்கப்புறம் பேஷண்ட் வந்து நியூமோதொராக்ஸ் பேஷண்ட்டுக்கு வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது தான். அதுக்கப்புறம் வந்து செகண்ட் கேஸ் எஃபெக்ட் அப்படின்னா ஒரு இன்ஹலேஷன் கேஸஸ் வந்து மிக்ஸ் வித் இது ஐசோஃப்ளூரைடு, அதுக்கப்புறம் ஐசோஃப்ளூரைன் ஆக்சிஜன் நைட்ரஸ் ஆக்சைடோட பண்ணி நைட்ரஸ் ஆக்சைடு வந்து அப்டேக் வந்து நடக்கிறது தான் வந்து செகண்ட் கேஸ் எஃபெக்ட்னு சொல்கிறாங்க. டிஃப்யூஷன் ஹைபாக்சியானா என்னென்னா, இது வந்து O2 வந்து உள்ள பிளட்டுக்குள்ளே போகுது, CO2 வந்து ஆல்வியோலருக்குள்ள வந்து வெளில வருதா. இந்த ரியாக்ஷன் வந்து அதிகமாக நடக்கிறதுனால இது எப்படி சொல்கிறாங்கன்னா, நியூ phenomenon is occurred during the emergency form of
During the emergency form of nitrous oxide in the anesthesia, the nitrous oxide of anesthesia discontinues a long amount of gases is rapidly exit from the blood to the alveoli. 5 to 10 minute வந்து 5 to 10 minutes இந்த typically வந்து occur ஆகுறது. இதுதான் வந்து large amount of gases வந்து rapidly exited in the bloodல வந்து rapidா வந்து excite ஆகுது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா rapid out gases center two problem இருக்குது. High concentration nitrous oxide alveoli dilation alveolar dilation oxygen content lowering the போட்டாக்கு இப்போ வந்து பர்சனலாக வந்து இருக்குது.